character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I know my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and promise them. What's the culture we will start? I know my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good morning students. Today we will discuss about the continuation of incomplete records. Last class la introduction of incomplete records பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதோட continuation அதில் என்னென்ன இருக்குது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே 1.6 Accounts from incomplete records. Ascertainment of profit or loss and financial position is essential also for organization which maintain incomplete records. பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் என்னென்ன ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுற ஆர்கனைசேஷனுக்கும் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களும் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து அசர்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அவங்களுக்கும் வந்து ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னவாக இருந்தது, அதில் ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது, லாஸ் எவ்வளோ இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக வந்து ரெக்கார்ட் எடுத்து வச்சுருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இன் த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஃப்ரம் மெமரி ப்ராஃபிட் ஆர் லாஸ் மே பி கால்குலேட்டர். இப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அக்யூரேட்டாக இருக்காது இல்லையா இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதனால் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அவைலபிள் இன்ஃபர்மேஷன்ஸ், அங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அவங்க மெமரியில் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், இதில் இவங்ககிட்டேருந்து இவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்ற மெமரியில் கொஞ்சம் வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேபிட்டல் அட் த எண்ட் அண்ட் த கேபிட்டல் அட் த பிகினிங் மே பி கன்சிடர்ட் ஆஸ் த ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கேபிட்டல் அட் த எண்டில் இருக்க கேபிட்டல்லையும் அண்ட் ஓப்பனிங் இருக்க கேபிட்டல் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸை தான் பேஸ் பண்ணி ப்ராஃபிட்டை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே, இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து அக்கௌண்டிங் இயர் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, April 1st to March 31st இதான் வந்து அக்கௌண்டிங் இயர் இல்லையா. ஓகே, எண்டில் இருக்க கேபிட்டலும் பிகினிங்கில் இருக்க கேபிட்டலும் உள்ள டிஃப்ரென்ஸ், அந்த அமௌண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் வந்து ப்ராஃபிட். இன்கேஸ் அதில் கம்மியாக வந்துச்சு, கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து என்னவா ட்ரீட் பண்ணுவாங்கன்னா லாஸ். ஓகே, okay, as the profit is adjusted in capital in such entities. Also, with the available data, the missing figures can be found out and then the final accounts may be prepared. பார்த்தீங்கன்னா இந்த அவைலபிள் டேட்டாவை வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ், ஏதாவது ஃபிகர்ஸ் மிஸ் ஆகிருந்தது, இன்கேஸ் அதில் ஏதாவது என்ட்ரி போடலை அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, புரிஞ்சிச்சா? அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் ஒன்றும் இல்லை, ஒரு கம்பெனியில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எண்டில் இருக்க கேபிட்டலும் பிகினிங் இருக்க கேபிட்டல் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல். Next one, ascertaining profit or loss from incomplete records through statement of affairs. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி வந்து நம்ம அசர்டைன் பண்ணலாம், எந்த ரெக்கார்டு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ன்றதை நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத அசர்டைன் பண்ணலாம். ஓகே, under this method by comparing the capital means net worth at the beginning and at the end of the specified period, profit or loss is find out. சேம் அதே தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மெத்தடை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா கேபிட்டல், ஓகே, பிகினிங்கில் எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அது இல்லாமல் எண்டு, அந்த இயரோட எண்டில் எவ்வளோ கேபிட்டல் இருக்குது, அதோட டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டாக இல்லை லாஸா அப்படின்றத ஃபவுண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எனி இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் தட் மீன்ஸ் நெட் வர்த், கேபிட்டல் மீன்ஸ் நெட் வர்த் இஸ் டேக்கன் ஆஸ் profit while decrease in capital is regarded as loss. In case அந்த capital difference இருக்கு இல்லையா,
அது இன்க்ரீஸ் பாசிட்டிவ் ஃபிகரில் வந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், ப்ராஃபிட் ஆகும். வைல் டிக்ரீசிங் ஃபிகர் டிக்ரீஸாக கம்மியாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம்னா லாஸாகவும் ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், capital at the beginning and at the end can be found out by preparing statement of affairs in the beginning and at the end of an accounting year respectively. பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பிகினிங் இருக்கிற கேபிட்டல்லையும் அண்ட் end can be found out by preparing statement of affairs. இப்போ statement of affairs-ஐ வந்து யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பிகினிங்கில் எவ்வளோ கேபிட்டல் இருந்தது அண்ட் எண்டில் எவ்வளோ அக்கௌண்டிங் இயர் க்ளோஸில் எவ்வளோ இருந்தது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் showing the balances of assets and liabilities on a particular date. இதில் நம்ம ப்ராஃபிட் மட்டும் கண்டுபிடிக்கிறதுல நம்ம அசெட் எவ்வளோ இருக்குது, அசெட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அதில் நம்ம லைபிலிட்டிஸில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், calculation of profit or loss through statement of affairs. என்ன பண்ணுறோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்றத என்னென்னா யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற பார்க்கலாம். The difference between the closing capital and the opening capital is taken as profit or loss, okay, of the business. Due adjustments are to be made for any withdrawals of capital from the business and for the additional capital introduced in the business. The difference between closing capitalக்கும் ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் இருந்ததோ அந்த அமௌண்ட்டும் அதே அமௌண்ட் க்ளோஸ் பண்ணக்குள்ளே ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த இயர் ரெண்டில் 31 மார்ச்சில் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டும் நம்ம டேலி பண்ணோன்னா வர டிஃப்ரென்ஸ், இன்கேஸ் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு, நம்ம ஓப்பனிங்கில் போட்ட கேபிட்டலோட க்ளோசிங்கில் கேபிட்டல் அதிகமாக இருக்குன்னா அது வந்து நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோன்னா டேக்கன் ஆஸ் ப்ராஃபிட். ஓகே, இன்கேஸ் அது வந்து கம்மியாக இருந்துச்சு, நம்ம ஓப்பனிங்கில் போட்ட கேபிட்டலோட நம்ம இயர் எண்டு 31 மார்ச் இயர் எண்டில் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கேபிட்டலை லாஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் டு பி மேட் ஃபார் எனி வித்ட்ராவல் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எதுக்கு டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போடுவாங்க அப்படின்னா இன்கேஸ் நம்ம கேபிட்டல்லேருந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா எடுத்திருக்கோம் ஃபார் பர்சனல் யூஸ்க்கோ இல்லை பிஸ்னஸ் யூஸ்க்கோ எடுத்திருக்கோன்னா அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக போடுவாங்க. 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து போடுவாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் ஒன், and for the additional capital introduced in the businessல additional capital introduce பண்ணுறோம் இல்லையா, இன்கேஸ் சடனாக நடுவில் ஒரு அமௌண்ட், ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா ஒரு 1 லேக்கோ 2 லேக்கோ அடிஷ்னலாக போடுவோம். கேபிட்டல் இல்லாமல் இது இன்ட்ரோடியூஸ் பிட்வீன் பிஸ்னஸ் ரன் ஆகிட்டே இருக்குள்ள நடுவில் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கேபிட்டல் பேர் தான் அடிஷ்னல் கேபிட்டல். அந்த கேபிட்டல் என்ன பண்ணுறோம், நம்ம அந்த கேபிட்டலுக்கும் நம்ம டியூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டேக் த க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் த பேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போடணும், அந்த ஃபார்மேட் போடணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேஸாக எடுத்துக்கணும்னா க்ளோசிங் கேபிட்டலில் தான் வந்து பேஸாக எடுத்துக்கணும். ஓகே, ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர் ஷுட் பி ஆடட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ ட்ராயிங்ஸ் சொன்னோம் இல்லையா, நம்ம பர்சனல் யூஸ்க்கோ இல்லை பிஸ்னஸ் யூஸ்க்கோ ட்ராயிங்ஸ் எடுக்கிறோம், அந்த ட்ராயிங்ஸை நம்ம க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா we must add the drawings with the closing capital. This is because drawings would have reduced the closing capital. இது ஏன் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் என்ன ஆகுதுன்னா க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து மைனஸ் ஆகுது. That's why we have to add drawings to the closing capital. Okay, additional capital introduced during the year should be subtracted. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ கேபிட்டல் பத்தாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அடிஷ்னலாக ஒரு 2 lakhs 3 lakhs அப்படின்னு அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அந்த கேபிட்டல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to subtract. ஓகே, நம்ம அதை வந்து க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, this is because the additional capital introduced would have increased the closing capital. எதுக்காக நம்ம அதை மைனஸ் பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன போகும்னா க்ளோசிங் கேபிட்டலில் அதிகமாக்கி காட்டும். ஓகேவா, அதனால தான் நம்ம அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி காட்டுறோம். ஓகே, திஸ் வில் கிவ் த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். இப்படி நம்ம ட்ராயிங்ஸை ஆட் பண்ணி அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணி வர்றது தான் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, ஃபஸ்ட்டு பேஸாக என்ன எடுத்துக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் எடுத்துக்கணும், சம் பார்க்கக்குள்ளே புரியும். ஓகே, தென் we have to add drawings and then we have to subtract
இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். பார்க்கலாம். அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், க்ளோசிங் கேபிட்டலை ஃபஸ்ட்டு பேஸாக எடுத்துகிட்டு அது கூட ட்ராயிங்ஸை நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்கேஸ் எனி அடிஷ்னல் கேபிட்டல் இருந்தால் அதை நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி காட்டணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம க்ளோசிங் கேபிட்டலில் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி அதுலேருந்து அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, next one, by comparing adjusted closing capital with the opening capital, the profit or loss can be ascertained. இந்த மாதிரி நம்ம க்ளோசிங் கேபிட்டலில் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணி இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, if the difference is a positive figure, it is a profit, and if it is negative, it is loss. ஓகே, இதில் வரக்கூடிய அந்த லாஸ்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் ஃபிகரில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணலாம்னா ப்ராஃபிட்டாக, அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டாகவும் ட்ரீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்கேஸ் அது வந்து மைனஸ் நெகட்டிவ் ஃபிகர்ஸில் ஏதாவது வந்துச்சு சம்திங்னா நம்ம என்னவா ட்ரீட் பண்ணோம்னா அதை லாஸாக வந்து ட்ரீட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஈக்குவல் டு ப்ராஃபிட். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்க நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம், திஸ் ஒன், க்ளோசிங் கேபிட்டல் கூட அதே தான் சேம் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கேபிட்டல் எதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இது கூட ஓப்பனிங் கேபிட்டல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அந்த ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி வர்றது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், tutorial steps to be followed to find out the profit or loss by preparing statement of affairs. ஓகே, என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, following are the steps to be followed to find out the profit or loss when a statement of affairs is prepared. Okay, first one, ascertain the opening capital by preparing a statement of affairs at the beginning of the year by taking the opening balance of assets and liabilities. ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம எப்படி அசர்டைன் பண்ணலாம், எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா பை ப்ரிப்பேரிங் என்ன மூலயமா நம்ம கண்டுபிடிக்கலாம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒன்று நம்ம ஃபார்மேட்டை போட்டுட்டு அதுக்கு மூலயமா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஓப்பனிங் கேபிட்டல் வந்து கண்டுபிடிக்கும். ஓகே, அட் த பிகினிங் ஆஃப் தி இயர், அது எப்போ போடணும் அப்படின்னா பிகினிங் ஆஃப் தி இயர். ஓகே, 2 இயர் இருக்கும், எண்ட் ஆஃப் தி இயர், பிகினிங் ஆஃப் தி இயர். நம்ம என்ன பண்ணணும், பிகினிங் ஆஃப் தி இயரில் தான் போயிட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, பை டேக்கிங் ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதில் அசட்டும் லைபிலிட்டிஸோட ஓப்பனிங் பேலன்ஸை மட்டும் தான் எடுத்துக்கணும். ஓகே, 2 பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஒன்று ஓப்பனிங் பேலன்ஸ், இன்னொன்று க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா பிகினிங் ஆஃப் தி இயர், தட் மீன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸை தான் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ascertain the closing capital by preparing a statement of affairs at the end of the accounting year period after making all adjustments such as depreciation, bad debts, outstanding and prepaid expenses, outstanding income, interest on capital, interest on drawings, etc. இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலை எப்படி அசர்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்போ பண்ணணும்னா எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட். ஓகே, இல்லை பார்த்தோம் பிகினிங் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட். ஆனால் இதுக்கு அதே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் தான், ஆனால் என்ன எது எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா எண்ட் ஆஃப் தி அக்கௌண்டிங் பீரியட். ஓகே, ஆஃப்டர் மேக்கிங் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் போட்ட பிறகு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். சச் ஆஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் மீன்ஸ் ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் அசெட் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேபிள், சேர், மிஷினரிஸ் அதெல்லாம் இப்போ மிஷின் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓடிடுச்சுன்னா அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் அமௌண்ட் போடுவாங்க. ஸோ அந்த டெப்ரிசியேஷனை தான் வந்து இதில் போஸ்ட் பண்ணணும். டெப்ரிசியேஷன் தேய்மானம் சொல்லுவாங்க. ஒரு மிஷின் ஓடிட்டே இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், அது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆகிடும். அப்போ டெப்ரிசியேஷன் போடுறதால தான் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்றான். ஓகே, பேட் டெப்ஸ் வந்து வாரா கடன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்கேஸ் யாரோ ஒருத்தவங்களுக்கு நம்ம கடன் கொடுத்துருப்போம், அவர் என்ன பண்ண மாட்டார், திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதை வந்து நம்ம எதில் போஸ்ட் பண்ணணும்னா பேட் டெப்ஸில். பேட் டெப்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், அவுட்ஸ்டாண்டிங் இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், எக்ஸெட்ரா. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அதெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு. கேபிட்டலில் நம்மளுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட், ட்ராயிங்ஸ் மூலயமா நம்மளுக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ட் ஆஃப் தி இயரில் போஸ்ட் பண்ணுவோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் போத் இன் கேஷ் அண்ட் இன் கைண்ட் to the closing capital. பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா at the amount of drawings, ட்ராயிங்ஸோட அமௌண்ட்டை என்ன பண்ணணும்,
க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ணி காட்டணும் ஓகேவா. அது அமௌண்ட் ஆஃப் ட்ராயிங்ஸ் கேஷாகவும் இருக்கலாம், இன்கேஸ் செக் அதுக்கப்புறம் எதாவது எனிதிங் ஓகே whatever it is. Okay, next one, deduct the amount of additional capital introduced to get adjusted closing capital. என்ன பண்ணுறாங்க, deduct means subtract or less. Okay, amount of additional capital introduced பார்த்தோம் இல்லையா, அடிஷ்னலாக ஏதாவது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு அந்த கேபிட்டலை நம்ம என்ன பண்ணோம், deduct, we have to subtract. Okay, subtract எதுக்காக சப்ராக்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கு அப்போ தான் என்ன கிடைக்கும்னா adjusted closing capital அப்படின்றது ஒன்று கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், fifth one is ascertain profit or loss by subtracting opening capital from the adjusted closing capital. ஓகே, இப்போ நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதை வந்து எதுலேருந்து லெஸ் பண்ணோம் அப்படின்னா adjusted closing capital ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலில் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்றது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், if adjusted closing capital is more than the opening capital, it denotes profit. நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சோம் இல்லையா adjusted closing capital, அது வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இன்கேஸ் அதே adjusted closing capital is lesser than the opening capital, it denotes loss. இதுவே நம்ம கிடைச்ச adjusted closing capital வந்து ஓப்பனிங் கேபிட்டலோட கம்மியாக இருந்துச்சு, மைனஸ் ஃபிகரில் கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம லாஸாக ட்ரீட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், following format is used to find out the profit or loss. இப்போ இது எல்லாமே தியரி. ஓகே, இந்த தியரியை பேஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட் வச்சு சம் போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்மேட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட், இந்த மாதிரி தான் ஹெட்டிங் நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். இங்கே டாட்டரில் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா திஸ் இஸ் அ ஃபார்மேட். ஓகே, அதனால் அங்கே டாட்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இன்கேஸ் சம் கொடுக்கணும், சம்மில் போடணும்னா அந்த ப்ராப்ளம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இயர் எண்டட் 31st March 2017 அந்த மாதிரி ஒரு இயர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த டேட்டு மந்த்து இயரை வந்து இங்கே இயர் எண்டன்ட்டு மென்ஷன் பண்ணோம். ஓகே, ப்ராப்ளம்ஸில் பார்த்தா புரியும். பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் நோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் மேலே பர்டிகுலர்ஸ் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், நம்ம அதில் பர்டிகுலர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் அமௌண்ட் காலமில் நம்ம என்ன பண்ணணும், அமௌண்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ருபீஸ் சிம்பிள், அதை மென்ஷன் பண்ணிக்கணும். பிகாஸ் அங்கே தான் வந்து நம்ம அமௌண்ட்ஸ்லாம் என்டர் பண்ண போகிறோம், தட்ஸ் வை. ஓகே, பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம சம்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர். எண்ட் ஆஃப் தி இயர் மீன்ஸ் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, எண்ட் ஆஃப் தி இயர் மீன்ஸ் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எண்ட் ஆஃப் தி இயர்னா க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் பிகினிங் ஆஃப் தி இயர்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர், அப்போ சம்மில் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா எண்ட் ஆஃப் தி இயர் கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணோம், அமௌண்ட் காலமில் போஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஒன், அது கூட என்ன சொன்னோம், தியரியில் பார்த்தோம் அடிஷ்னல் கேபிட்டல் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். அந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு ட்ராயிங்ஸ் கொடுத்துருந்தா அதை நம்ம அங்கே போஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த வருஷத்தில் கொடுத்துருந்தா மட்டும்தான் போஸ்ட் பண்ணணும். இன்கேஸ் நெக்ஸ்ட் இயரில் கொடுத்துருந்தாலோ இல்லை ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருந்தாலோ நம்ம அதை எடுத்துக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பேலன்சிங் ஃபிகரை இங்கே வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். நம்ம பார்த்தோம் இல்லையா, அடிஷ்னல் கேபிட்டல் எதாவது இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணி காட்டணும் இல்லையா. ஸோ அதை லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர்ன்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே போஸ்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், போஸ்ட் பண்ணி கிடைக்குது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். சரிங்களா, க்ளோசிங் கேபிட்டல் கூட நம்ம ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம். ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அந்த அமௌண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னல் கேபிட்டல் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க அடிஷ்னல் கேபிட்டலை மைனஸ் பண்ணி, தட் மீன்ஸ் சப்ராக்ட் பண்ணி காட்டுறோம். ஓகே, அந்த சப்ராக்ட் பண்ணி கிடைக்குது இல்லையா, இந்த ஃபிகர் தான் என்னவா எடுத்துக்கணும், நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகே, இதுவரை ஓகே. இப்போ நம்ம இதுக்கப்புறம் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஃபைனலாக நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்ன்ற ஒன்று கண்டுபிடிச்சிடும் இல்லையா. இப்போ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை வச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஓப்பனிங் கேபிட்டல் தேவைப்படுது. சரியா, ஓப்பனிங் கேபிட்டலில் இருந்துச்சுன்னா அதை நம்ம இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து மைனஸ் பண்ணி கிடைக்கிறது தான் ஒரு இயரோட ப்ராஃபிட் இல்லை லாஸ் அப்படின்றத நம்ம அசர்டைன் பண்ணலாம். ஓகே, ஒன்ஸ் அகெயின் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்மேட். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டட் அப்படின்ட்டு கொடுத்துருக்க இயரை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அது மட்டும் இல்லாமல் இயர் எண்டட் ஆஃப் நேம் கொடுத்துருந்தாலும் அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, பர்டிகுலர்ஸ் காலம்ஸில் we have to mention particulars, debits, credit அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அமௌண்ட் காலத்தில் என்ன பண்ணோம், ருபீஸோட சிம்பிள். கேபிட்டல் அட் த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேபிட்டல் யூஸ் பண்ணால் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் ஆர்
கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, அப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட்டை நம்ம இங்கே போஸ்ட் பண்ணிக்கணும் அமௌண்ட் காலமில். நெக்ஸ்ட் ஒன், அது கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மேட்டில் பார்த்துருப்போம். க்ளோசிங் கேபிட்டல் கூட நம்ம ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுவோம், அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே கொடுத்துருக்க ட்ராயிங்ஸை நம்ம என்ன பண்ணணும், க்ளோசிங் கேபிட்டல் கூட ஆட் பண்ணி அமௌண்ட் காலத்தில் காட்டணும். ஓகே, வந்திருக்கு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அது கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அடிஷ்னல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதை அந்த அமௌண்ட்லேருந்து லெஸ் பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ இன்கேஸ் ஏதாவது ஒரு அடிஷ்னல் கேபிட்டல் கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம இங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட்டா லாஸா, அந்த இயருக்கு ப்ராஃபிட் கிடச்சிதா இல்லை லாஸ் கிடச்சிதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் புரியும். லெட்ஸ் see the illustration 1. illustration 1. ஓகே, பார்த்தீங்கன்னா சம்ஸ் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ரீட் அவுட் பண்ணுவோம். கேபிட்டல் அட் த பிகினிங் ஆஃப் தி இயர். பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணல, பிகினிங் ஆஃப் தி இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிகினிங் மீன்ஸ் ஓப்பனிங். ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் ஆஃப் தி இயர் ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2016. நம்ம அக்கௌண்டிங் இயர் தெரியும் இல்லையா, ஏப்ரல் 1st to 31st March. ஓகே, இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 lakhs கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் தி இயர். எண்ட் ஆஃப் தி இயர் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். எண்ட் ஆஃப் தி இயரும் க்ளோசிங் கேபிட்டலும் ஒன்று தான், சரியா? ஸோ எண்ட் ஆஃப் தி இயர் ஆர் க்ளோசிங் கேபிட்டல் 31st March 2017 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3,50,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். அடிஷ்னலாக கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிஸ்னஸில், அது எவ்வளோன்னு பார்ப்போம், 70,000. ஓகே, நெக்ஸ்ட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். அந்த வருஷத்தில் ஏதோ ஒரு ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்னா 40,000 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. சரி, ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸை ரீட் அவுட் பண்ணியாச்சு, என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத. இப்போ நம்ம வந்து எங்கெங்கே போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதோட சொல்யூஷன், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2017 கொடுத்துருக்காங்க இல்லையா. இயர் எண்டட் எப்பயுமே வந்து நம்ம இயர் எண்டடோட டேட்டு மந்த்து இயரை தான் மென்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ 31st March 2017 இன் பர்டிகுலர்ஸ் காலம் நம்ம வந்து என்ன பண்ணோம், பர்டிகுலர்ஸ் மென்ஷன் பண்ணி காட்டினா தான் தெரியும் அது பர்டிகுலர்ஸ் அப்படின்ட்டு. ஓகே, அமௌண்ட் காலத்தில் ருபீஸோட சிம்பிள். நெக்ஸ்ட் ஒன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஃபார்மெட்டில் க்ளோசிங் கேபிட்டல் வரும், அதுக்கப்புறம் ட்ராயிங்ஸை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அடிஷ்னல் கேபிட்டல்லேருந்து லெஸ் பண்ணணும், அதுலேருந்து கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அது கூட நம்ம ஓப்பனிங் கேபிட்டலில் லெஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸ் ஆன்றது கிடைக்கும். ஓகே, ஃபார்மெட்டை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் ஒன் க்ளோசிங் கேபிட்டல். க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 3,50,000 போட்டாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் ஒன், அது கூட ட்ராயிங்ஸை ஆட் பண்ணுறோம். ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர், அந்த வருஷத்துக்கான ட்ராயிங்ஸ் 40,000. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 3,90,000 கிடைக்குது. ஓகே, இப்போ இது கூட நம்ம அடிஷ்னல் கேபிட்டல் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா இருக்குது. ஓகே, 70,000 அடிஷ்னலாக கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனியில். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 70,000. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது 3,20,000. அந்த 3,20,000 தான் நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம், அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ இதுவரையும் நமக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கிடச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஃபிட்டாக லாஸான்றதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது கூட ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 lakhs கொடுத்துருக்காங்க. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் 2 lakhs-ஐ நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலில் கூட இருந்து லெஸ் பண்ண போகிறோம். ஓகே, லெஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ். 3,20,000லேருந்து 2 lakhs-ஐ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கிது, 1,20,000. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் எப்படி கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் ஃபிகராக கிடச்சிருக்கு. தட்ஸ் வை இட் இஸ் த ப்ராஃபிட் டியூரிங் த இயர். ஓகே, இன்கேஸ் இப்போ இந்த இடத்துல 1 lakh இந்த இடத்துல 4 lakh இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபிகரில் கிடைக்கும் இல்லையா. அப்போ அது வந்து அந்த லாஸ். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். From the following particulars ascertain profit or loss. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்ம ரீட் அவுட் பண்ண போகிறோம் இல்லையா. ஓகே, illustration 2, capital as on 1st April 2018. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் சமுக்கும் இந்த சமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இல்லையா. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, அக்கௌண்டிங் ஓப்பனிங் இயர்னாது 1st April to 31st March க்ளோசிங் இயர். அப்போ ஓப்பனிங் கேபிட்டலாக இருந்தாலும் பிகினிங் கேபிட்டலாக இருந்தாலும் அந்த இயர் கொடுத்துருந்தாலும் சாரி 1st April அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலும் எல்லாமே எந்த கேபிட்டல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பனிங் கேபிட்டல் தான். ஓகே, இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1,60,000. நெக்ஸ்ட் ஒன்,
capital as on 31st March 2019. ஓகேவா 31st March கொடுத்துட்டாங்க இல்லையா, என்ன சடனாக இயர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 31st Marchனாலும் க்ளோசிங் கேபிட்டல்னாலும் எண்ட் ஆஃப் த இயர். ஓகே, கேபிட்டல் அட் த எண்ட் ஆஃப் த இயர் எல்லாமே ஒன்று தான். ஓகே, அப்போ 31st Marchன்றது க்ளோசிங் கேபிட்டல். அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,50,000. அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர். நெக்ஸ்ட் வந்து அடிஷ்னலாக வந்து கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 25,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர். அந்த இயரில் ஒரு 30,000 ட்ராயிங்ஸ் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தாச்சு, அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இதை மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓப்பனிங் கேபிட்டல்னாலும் ஃபஸ்ட்டு ஏப்ரல்னாலும் ஒன்று தான். ஓகே, அதே மாதிரி 31st Marchன்னு கொடுத்துருந்தாலும் இல்லைனா வந்து க்ளோசிங் கேபிட்டல்னாலும் இல்லை எண்ட் ஆஃப் தி இயர் கேபிட்டல் அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, மூணுமே ஒரே சேம் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2019. பார்த்தீங்களா, எப்பயுமே இயர் எண்டடோட டேட்டு மந்த்து இயர் அதை தான் மென்ஷன் பண்ணோம். ஓகேவா, இயர் பிகினிங் இதை போடக்கூடாது. ஓகே, பர்டிகுலர்ஸ் காலமில் பர்டிகுலர்ஸும் மென்ஷன் பண்ணோம். அமௌண்ட் காலமில் ருபீஸோட சிம்பிள். ஓகே, க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 3/2019. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ அப்போ இயர் எண்டடில் என்ன அமௌண்ட் கேபிட்டலாக இருக்கோ அதான் க்ளோசிங் கேபிட்டல். ஹவு மச்? 1,50,000. நெக்ஸ்ட் அது கூட நம்ம ட்ராயிங்ஸை ஆட் பண்ணி காட்டணும் இல்லையா. ஸோ ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர். இப்போ ட்ராயிங்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? சம்மில் பார்த்தா ட்ராயிங்ஸ் மேட் டியூரிங் த இயர் 30,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த 30,000 நம்ம ஆட் பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ 1,50,000 கூட 30,000 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1,80,000 அந்த ஃபிகர் கிடைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அது கூட இன்ட்ரடியூஸ் அடிஷ்னல் கேபிட்டல் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்? ஃபார்மட் பிரகாரம் அதை லெஸ் பண்ணி காட்டணும். இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 25,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 25,000 நம்ம லெஸ் பண்ணி காட்டணும். ஓகே, அப்போ அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 25,000 அப்படின்னு போட்டுட்டு 1,80,000 மைனஸ் 25,000 1,55,000. ஓகேவா, அப்போ அந்த 1,55,000 தான் என்னன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். புரியுதா? அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டலை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணோம், அது கூட அடிஷ்னல் கேபிட்டல் லெஸ் பண்ணி கிடைக்கிறது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, இப்போ அந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம மைனஸ் பண்ணி காட்டணும். ஓகே, இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களா பாருங்கள், சம்மில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓப்பனிங் கேபிட்டல் மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1st April 2018 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அப்போ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 1,60,000. ஓகே, ஸோ அந்த 1,60,000 நம்ம அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் கூட லெஸ் பண்ணி காட்டணும். ஓகே, லெஸ் 1,55,000 லெஸ் 1,60,000. இப்போ இந்த இல்லஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா லெஸ் பண்ணி அமௌண்ட் வந்து எந்த ஃபிகரில் வந்திருக்கு? நெகட்டிவ் ஃபிகரில் வந்திருக்கு இல்லையா. ஸோ -5,000 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அது வந்து நம்ம என்னவா ட்ரீட் பண்ணுறோன்னா லாஸ் இன்கர் டியூரிங் த இயர். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சம்மில் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபிகரில் கிடச்சிது. ஸோ அதை வந்து ப்ராஃபிட்டாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபிகர், தட்ஸ் வை இட் இஸ் லாஸ் டியூரிங் த இயர். ஓகே, ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்களா. நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். From the following details calculate the missing figure. ஓகே, இப்போ இதில் மிஸ் ஆகிற ஃபிகரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே ஒரே ஃபார்மட் தான், ஆனால் அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 2 மிஸ் ஆகிருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 3/2019 அமௌண்ட் 1,90,000. ஓகே, பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் 1,90,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 50,000. ஓகேவா, அடிஷ்னல் கேபிட்டல் 50,000. நெக்ஸ்ட் ஒன் ட்ராயிங்ஸ் டியூரிங் த இயர் 30,000. ஓகே, ஓப்பனிங் கேபிட்டல் ஆன் 1/4/2018. பார்த்தீங்கன்னா டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, 1/4/2018. அது வந்து ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, அந்த அமௌண்ட் நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம என்ன பண்ணோம் அதை தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31st 3/2019 40,000. இப்போ லாஸ்ட் சம்மில் என்ன கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு? லாஸ்ட் சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இந்த சம்மில் நம்மளுக்கு லாஸை கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2019. எப்பயுமே நம்ம இங்கே என்ன போடணும்? இயர் எண்டட் தான் போடணும். ஓகே, ஞாபகப்படுத்திங்க, ஒரு சமுக்கும் சொல்கிறேன். இங்கே இயர் எண்டோட டேட்டு மந்த்து இயர். ஓகே, ஓப்பனிங் தான் போடக்கூடாது. ஓகே, பர்டிகுலர்ஸ் காலத்தில் பர்டிகுலர்ஸும் அமௌண்ட் காலத்தில் அந்த ருபீஸோட சிம்பிளும் மென்ஷன் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசிங் கேபிட்டல். ஃபார்மட் பிரகாரம் க்ளோசிங் கேபிட்டல் போடுவோம், அது கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுவோம். அடிஷனல் கேபிட்டல் எதாக இருந்தால் அதை நம்ம லெஸ் பண்ணி அதுலேருந்து கிடைக்கிறது தான் நம்மளுக்கு அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அது கூட நம்ம ஓப்பனிங் கேபிட்டலில் லெஸ் பண்ணி வரது ப்ராஃபிட்டாக லாஸா, இதாக வந்து ஃபார்மட். ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுற ஃபார்மெட்டை. இப்போ இந்த சம் போகலாம். க்ளோசிங் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் 31/3/2019 1,90,000 கொடுத்துருக்காங்க, போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ட்ராயிங்ஸ் என்ன பண்ணணும், ஃபார்மட் பிரகாரம் ஆட் பண்ணி காட்டணும். ஸோ ஆட் drawings during the year 30,000. ஓகே, 30,000 ஆட் பண்ணி நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 2,20,000. இப்போ அந்த 2,20,000 கூட அடிஷ்னல் கேபிட்டல் எதாக இருந்துச்சுன்னா ஃபார்மட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், அதை லெஸ் பண்ணி காட்டுவோம் இல்லையா. ஸோ லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் டியூரிங் த இயர் 50,000. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50,000. ஓகே, ஸோ அதை ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணி நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் 1,70,000. நெக்ஸ்ட் ஒன் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம ஃபார்மட் பிரகாரம் ஓப்பனிங் கேபிட்டலில் லெஸ் பண்ணி காட்டுவோம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் எதாவது கொடுத்துருக்காங்களா அதை என்னான்னு கண்டுபிடிக்க போகிறோம். லெஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 1/4/2018 பேலன்சிங் ஃபிகர். ஓகே, நம்மளுக்கு தான் ஓப்பனிங் கேபிட்டலே கொடுக்கல இல்லையா, ஸோ அதை நம்ம போடக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2019 லாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, -40,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓப்பனிங் கேபிட்டல் நம்மளுக்கு கொடுக்கல, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லாஸ் ஃபார் த இயர் எண்டிங் லாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த லாஸை நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே பேலன்சிங் அமௌண்ட்டாக போட போகிறோம். ஓகே, 1,70,000 + 40,000 ஹவு மச், 2,10,000. அப்போ அந்த 2,10,000 தான் அந்த இயரோட ஓப்பனிங் கேபிட்டல். ஓகே, அதை லெஸ் பண்ணி பார்க்கணும். அகெயின் நம்ம அந்த 2,10,000 1,70,000 கூட லெஸ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் என்ன வருது அப்படின்னு பார்க்கணும். நம்மளுக்கு கரெக்டாக 40,000 -40,000 கிடச்சிச்சின்னா இப்போ சம்ம கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 மாடல் பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த 3 மாடலை பேஸ் பண்ணி எக்ஸசைஸில் சம்ஸ் இருக்கும். ஸோ அந்த சம்ஸை நீங்களாம் வந்து போட்டு பாருங்கள். ஓகே, போட்டு பார்த்து அதில் ஏதாவது டவுட்ஸ் அப்படி எதாவது இருந்தால் போஸ்ட் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப்பில். கண்டினியூட்டியை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.